வெல்கம் டு ஆண்டனா பெட்டி. என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே எப்படி தான் இந்த இடியாப்பம் நீ இவ்வளோ ஈஸியாக செய்கிறியோ அப்படின்னு தான் எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. தேவையான மாவை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். சுடு தண்ணி ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ஆறி போயும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது தான் மாவு பிசையணும். அப்போ தான் பதம் ரொம்ப கரெக்டாக வரும். புழியவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இடியாப்ப மாவை ரெடி பண்ணி அதை புழிஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டு தேவையான அளவு தேங்காவை எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது கூட ஒரு 2-3 ஏலக்காய் வாசத்துக்காக போட்டு நல்லா அரைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா பால் கொஞ்சம் அதிகமாக வரும். இல்லை பியூர் பால் வேணும் அப்படின்னா தேங்காயை அப்படியே திருவி புழியணும், அது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி இப்படி புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இதில் தேவையான அளவு சக்கரை போட்டு நல்லா கலக்குனிங்கன்னா அவ்வளோதான், ஒரு பால் ரெடி ஆகிடும். இப்போ இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த சைடு புழிஞ்சு வச்சு இடியாப்பம் ரெடி ஆகிடும். அப்படியே சுட சுட எடுத்து இந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த ஈஸியான மெத்தட். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.